டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கொடைக்கானல் அருகே குடிநீர் செல்லும் வாய்க்காலில் பிளவு ஏற்பட்டதால் புவியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான கிளாவரை கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு உட்பட்ட செருப்பன் ஓடையில் இருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஓடையில் வரும் குடிநீர் வாய்க்காலில் பிளவு ஏற்பட்டிருப்பதாகவும் உள்வாங்கி இருப்பதாகவும் 2 தினங்களுக்கு முன்பு வீடியோ ஒன்று வைரலானது. நில அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் என்று கிராம மக்கள் அச்சமடைந்த நிலையில் நில அதிர்வு ஏற்படவில்லை என்று தெரிவித்த மாவட்ட நிர்வாகம் புவி பிளவு ஏற்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புவியியல் துறை ஆய்வாளர் சுந்தரராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் எவ்வளவு தூரம் பிளவு ஏற்பட்டுள்ளது என்று அளவீடு செய்தனர். பிளவுக்கான காரணம் விரைவில் கண்டறியப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் கிளாவரை கிராமத்தில் உள்ள செருப்பன் ஓடையில் ஏற்பட்ட பிளவு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் மற்றும் பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் தெரிவித்துள்ளனர். புவியியல் துறையினர் ஆய்வு செய்த நிலையில் எம்பி மற்றும் எம்எல்ஏ இருவரும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ செந்தில்குமார், எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதால் தீவிரமாக ஆய்வு செய்யப்படுவதாக தெரிவித்தார். பின்னர் பேசிய எம்பி சச்சிதானந்தம் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றார். இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அச்சம் ஏற்பட தேவையில்லை என்கிற நிலைதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்கு, பரவல இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை. இருந்தாலும் அதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எதிர்காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்து விடக்கூடாது. அதனால தான் அரசு தீர இதில் ஒரு ஆய்வை மேற்கொண்டு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் வழித்தடம் மாறினதுனால ஏற்பட்டக்கூடிய ஒரு நிலப்பிளவாக தான் பிரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன்ல தெரியுது. அப்ப இதுல என்னன்னா ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுவதற்கா வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுது. ஆகவே அப்படிப்பட்ட அறிகுறிகள் இப்போதைக்கு பட்ட ஆய்வுல தென்படலை. இப்போ ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதனுடைய முழுமையான ஆய்வை கொடுத்த பிறகு அது சம்பந்தமாக நம்முடைய இந்தியாவினுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உட்பட இதுல தலையீடு செய்துதான் அதை பற்றி எல்லாம் முடிவு செய்வாங்க. அதனால இப்ப அசிட்டிஸ் இது ஒரு பெரிய ஆபத்தோ மக்களுக்கு அச்சப்பட வேண்டிய தேவையோ இதுக்குள்ள இல்லை. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.